ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி நேயர்களுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. நேரம் வந்தாச்சு. குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். வீட்லேயும் பண்ணலாம், கோயிலையும் பண்ணலாம். இந்நேரம் பண்ணினீங்கன்னா உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரும். நினைத்த காரியம் கை கொடுக்கும், தொட்டது தொடங்கும், எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நல்ல ஒரு நேரமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் தனித்த நிலைமையில் இருக்கிறார். மாளவியா யோகம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக ராசிக்கு 2, 4, 5, 9 இந்த இடத்துல சுபகிரகங்கள், இயற்கை சுபகிரகங்கள் தனித்த புதன், சுக்கிரன், குரு வரும்போது குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். மகர ராசி ஒரு நிலராசி, காலப்புரட்சி சக்கரத்தின் 10ஆம் இடம். மகர ராசிக்கும் குலதெய்வத்துக்கும் உள்ள ஒரு வழிபாட்டு முறை ஒத்துமையை சொல்லிக்கிட்டு நான் ராசி பலன்களை சொல்கிறேன். அனைவரும் பொறுமையாக கேளுங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போகிறவங்க இந்த காலகட்டத்தில் போகலாம். என்றைக்கு போகலாம், எப்படி போகலாம், என்னென்ன செய்யணும் அதை சொல்கிறேன். சில காரியங்களை நீங்கள் பண்ணினீங்கன்னா குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும். ஒரு மனிதனுக்கு 3 விதமான தெய்வம் இருக்குது. குலதெய்வம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம். குலதெய்வம் நம்ம அப்பா வழியில் கும்பிட்ட தெய்வம். சரியா? நம்ம அப்பா, தாத்தா, பாட்டன், பூட்டன் வழியில் நம்ம கும்பிட்டு வருகின்ற தெய்வம். அடுத்து இஷ்ட தெய்வம். நமக்குன்னு மனசில் இஷ்ட தெய்வம் இருக்கும். அந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டு வருவோம். வீட்டிலே வச்சு கும்பிடுவோம், சாமியை வச்சு. அடுத்து காவல் தெய்வம். நம்ம ஊரில் உள்ள தெய்வம். நம்ம ஒரு ஏரியாவில் இருக்கோம், ஒரு கிராமத்தில் இருக்கோம்னா அந்த எல்கைக்கு உட்பட்ட தெய்வம் காவல் தெய்வம். அதுக்கு நம்ம திருவிழா எடுப்போம். சரியா நேர்களே? ஸோ இப்படி 3 விதமான வழிபாடு ஒரு மனிதனுக்கு இருக்குது. இதில் குலதெய்வம் வழிபாடு தனிப்பட்ட குடும்பத்துக்கு, அந்த ஒரு குடும்பத்தில் ஒரு தனி கலைக்கு பங்காளிக்கு உட்பட்ட தெய்வம் தான் குலதெய்வம். எல்லோரும் சிவராத்திரி அன்றைக்கி கும்பிட போவாங்க. சில பேர் அமாவாசை பௌர்ணமிக்கு போவாங்க. சில பேர் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு எப்போ வேணாலும் போகலாம். சரியா நேரில்? இப்போ தான் போகணுன்னு கணக்கு கிடையாது. சில முறைகள் இருக்குது. சரியா? வீட்டில் பங்காளி முறையில் யார் இறந்து போயிட்டாங்கன்னா ஒரு 6 மாதம் கழித்து போகணும். அது ரொம்ப நெருங்கிய சொந்தம் அப்படின்னு இருந்துச்சுன்னா 1 வருஷம் கழித்து போகணும். பங்காளி ஒன்று விட்டால் சித்தப்பா மக்க, பெரியப்பா மக்க அப்படி இருந்துச்சுன்னா ஒரு 6 மாதம் கழித்து போகணும். அதுவும் பெண்கள் வீட்டுக்கு வழக்கமாக இருக்கிற நேரத்தில் போகக்கூடாது. உங்கள் குடும்பத்தில் ஒரு 2 ஆண் 2 பெண்கள் இருக்கிறாங்க. அந்த பெண்களில் ஒரு பொண்ணுக்கு வீட்டு வழக்கமாகிருச்சு, தூரமாக இருக்கனாலும் அந்த டைம் முடிஞ்சுட்டு தான் போகணும். ஸோ இந்த 2 கண்டிஷன் தான் இருக்க வெளியே குலசாமி கோயிலுக்கு போகிறதுக்கு. மற்றபடி எப்போ வேணாலும் போகலாம். சரியா நேர்களே? ஆண் சாமியை கும்பிட்றவங்க அமாவாசை அன்னைக்கு போகலாம். பெண் சாமியை கும்பிட்றவங்க பௌர்ணமி அன்னைக்கு போகலாம். அதாவது மற்ற நாள் தெரியல சார், எனக்கு நட்சத்திரம் இதெல்லாம் தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அமாவாசை பௌர்ணமி. ஆண் குலசாமி இருக்கிறவங்க அமாவாசை, பெண் குலசாமி இருக்கிறவங்க பௌர்ணமி கும்பிடலாம். இப்போதைக்கு அதுக்கு ஒரு வழிபாடு வந்திருக்கு. சரியா நேர்களே? நல்ல நேரம் கழிஞ்சு வந்திருக்கு. நேரம் வந்தாச்சு. குலசாமியை கும்பிட்றதுக்கு நேரம் வந்தாச்சு. இந்நேரம் குலசாமி வழிபாடு பண்ணிங்கன்னா பணம், சொத்து, பத்து எல்லாம் சேரும். காரிய அனுகூலமாகும். நினைத்ததெல்லாம் நடக்கும். சரி நேர்களே, இப்போ குலசாமிக்கும் மகர ராசிக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னா, மகர ராசிக்கு ராசியை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, எந்த லக்கணமாக இருக்கலாம். ஆனால் நட்சத்திரத்தை எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நட்சத்திரம் 3 நட்சத்திரம் தான் இருக்குது. உத்திராடம், திருவோணம், அவிட்டம். இப்போ சனி பகவான் உங்கள் ராசிநாதனாக இருக்கிறாரு. சரியா? சனி பகவான் ராசிநாதனாக இருக்கிறதுனால உங்களுக்கு இப்போ சனி பகவான் ஒரு வேலைக்கார கிரகம். சரியா? வேலைக்கார கிரகம், உழைக்கின்ற கிரகம், ஒரு மனிதனுக்கு ஆயுளை கொடுக்கின்ற கிரகம். அதனால் சனி பகவான் ஒரு நல்ல அமைப்பை கொடுப்பார். ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பார். குலசாமி கோயிலில் போய் கும்பிட்டு குலசாமி கோயிலில் வேலை பார்க்குறதுக்கு நிறைய அமைப்பை கொடுப்பார். சில பேர் குலசாமி கோயிலுக்கு வேலை வைப்பாங்க. சரியா? உழவார பணி, கோயில் மராமத்து பணி, இதெல்லாம் மகர ராசி நேர்களுக்கு நல்லா வரும். இவங்க தன்னை ஐக்கியப்படுத்திட்டு நல்ல காரியங்கள் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ மகர ராசிக்கு 5ஆம் இடம் ராசிக்கு 5ஆம் இடம் ரிஷபம் வருது. ஸோ இப்போ ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்கிறாரு. அவர் போயிட்டார். ரிஷபத்துக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆச்சு. ஏப்ரல் 9ஆம் தேதியே போயிட்டார். ஏப்ரல் 9ஆம் தேதியிலேருந்து மே 14 வரைக்கும் சுக்கிரன் அங்கே இருக்கிறாரு. தனித்த சுக்கிரனாக இருக்கிறார். மாளவிய யோகம், அருமையான யோகம். தன்னோட ஆட்சி வீட்டில் இருந்து ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த காலகட்டத்தில் ராசி அல்லது லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல பெண் தெய்வங்கள் இருக்குது. பெண்கிரகம் இருக்கிறதுனால குலதெய்வம் பெண்ணாக தான் இருக்கும். சரியா? அது கன்னி பெண்ணாக இருக்கலாம், அம்மனாக இருக்கலாம். அதாவது உங்கள் லக்கணத்துக்கு ராசிக்கு 5ஆம் இடம். சில பேருக்கு லக்கணம் ராசி 2மே 5ஆம் இடமாக வரும். 5ஆம் இடம் பெண் இடமாக வரும். சரியா? அப்படி வருது இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் மகர ராசி ரிஷப லக்கணம் பிறந்திருக்கீங்க வச்சுக்கோங்களேன். ராசிக்கு 5ஆம் இடம் ரிஷப வரும். பெண் ராசி. லக்கணம் ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணத்துக்கு 5ஆம் இடம் கன்னி வரும். ஸோ அதுவுமே பெண் ராசி தான். ஸோ ராசி லக்கணத்துக்கு 5ஆம் இடம் பெண் ராசி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பெண் தெய்வம் தான் இருக்கும். சரியா நேரில்? அதுக்கு மேலே கிளாரிட்டியாக சொல்லணும்னா ஜாதகத்தை தான் பார்க்கணும். நான் புது வழியில் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் அது கரெக்டாக சேருன்னு சொல்ல முடியாது. ஆனால் பட் இது ரிலேட்டடாக இருக்கும். சரியா? தொடர்புடைய செய்தியாக தான் இருக்கும். ஸோ ராசி லக்கணத்துக்கு 5ஆம் இடம் பெண் ராசி வந்ததுன்னா உங்களுக்கு கன்னிமார், அம்மன், சக்தி வடிவமான தெய்வங்கள் இருக்கலாம். உத்திராட நட்சத்திரத்துக்காரங்க பொதுவாக விநாயகரை கும்பிடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. விநாயகரையும் சிவனையும் வழிபாடு பண்ணணும். நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போனாலுமே வாழ்நாள் முழுக்க விநாயகரும்
சிவனையும் வழிபாடு பண்ணணும். அதுவும் வீர கணபதியை வழிபாடு பண்ணணும். மகர ராசியில் உத்திராட நட்சத்திரத்தை பிறந்தவங்க. திருவோண நட்சத்திரத்தை பிறந்தவங்க வந்து பொதுவாக குலசாமி, இஷ்ட தெய்வம், காவல் தெய்வத்தை கும்பிட்டாலுமே பெருமாளை கும்பிடணும். ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து பெருமாளை கும்பிடுறது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் நட்சத்திரத்துக்கு உண்டானது. அவிட்ட நட்சத்திரம் முருகப்பெருமானை கும்பிடணும். சரி நேயர்களே, பொதுவாக மகர ராசியில் பிறந்தவங்க சனிக்கிழமை தோறும் என்ன பண்ணணும்னா, சனிக்கிழமை தோறும் அனுமான வழிபாடு அல்லது துர்க்கைமன் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா காரிய தடைகள் இருக்காது. நிறைய பேர் நினைப்பீங்க, சார் எனக்கு நிறைய காரியங்கள் தடைகள் வழிபாடு இருக்குது சார், நான் குலசாமியும் கும்பிட்றேன், இஷ்ட தெய்வீதும் கும்பிட்றேன், ஊரில் பொங்கல் வச்சாலும் கோயிலுக்கு வேலை பார்க்குறேன், விழுந்து வேலை பார்க்குறேன், எல்லா காரியமும் பண்ணுறேன், நான் சாமியை கும்பிடாத நேரமெல்லாம் போகாத கோயில் இல்லை, அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அவங்க ஒன்று மறந்துருப்பாங்க. என்ன செய்யணும்னா, சனிக்கிழமை தோறும் அனுமன் வழிபாடு, துர்க்கைமன் வழிபாடு பண்ணிட்டாங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? ஸோ இப்போ வந்து நட்சத்திரத்துக்கு நான் சில குறியீடுகள் சொல்லியிருக்கிறேன். அந்த குறியீடுகளை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. அவிட்ட நட்சத்திரம் முருகப்பெருமான் வழிபாடு அடிமனசில் நினைக்கணும். அடிமனசில் முருகனுடைய நாமம் ஓடிக்கிட்டே இருக்கணும் அவிட்ட நட்சத்திரத்துக்கு. சரியா? கந்தவேல் போற்றி, ஞானவேல் போற்றி, வெற்றிவேல் போற்றி, வீரவேல் போற்றி, விஜயவேலா போற்றி, தனியவேலா, சிவசுப்ரமணிய கடவுளே போற்றின்னு நினச்சிட்டே இருக்கணும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோ போடுறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா செவ்வாய்க்கும் மகரத்துக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது. செவ்வாய் உச்சமாற இடம் வந்து உங்கள் ராசி தான். இப்போ உங்கள் ராசிநாதன் கூட சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து திருவோண நட்சத்திரம் பெருமாளுடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். சரியா? பெருமாளுடைய நாமத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். திருவோண நட்சத்திரத்தை பிறந்தவங்க என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி, எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, அடிமனசில் வந்து பெருமாளுடைய நாமம் ஓடிட்டே இருக்கணும். கோவிந்தா போற்றி, கோபாலா போற்றி, கோதர்ஷா போற்றி, மாதவா போற்றி, மதிசூதனா போற்றி, மணிவண்ணா போற்றி, முராரி போற்றி, ஸ்ரீஹரி போற்றி அப்படின்னு அவருடைய நாமம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். உத்திராடம் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணணும். உத்திராடத்துக்கு வந்து பெரிய அருட்பிரசாதம். உத்திராட நட்சத்திரத்தை பிறந்தவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில் நல்லா வருவீங்க. அதுக்கு அடியனே ஒரு உதாரணம். நான் உத்திராட நட்சத்திரம் தான். உத்திராட 3ஆம் பாதம், மகர ராசி, விருச்சிக லக்னம். நான் சூரிய நமஸ்காரம் பண்ணாமல் இருக்க மாட்டேன் தினமும். சரியா? ஏதோ வருஷத்தில் ஒரு நாள் இருக்கலாம், தவறி இருக்கலாம், அப்படி இருந்தும் பண்ணிடுவேன். ஏதோ உடம்புக்கு முடியல, நல்ல ஃபீவர் அடிக்க, அன்றைக்கி குளிக்கவே முடியல, தலைக்கு தண்ணி ஊற்ற முடியாது, அந்த நிலைமையில் இருக்கிறேன்னா அன்றைக்கி குளிக்காமல் இருப்பேன். அப்படி இருந்தும் சூரியனை பார்த்து கும்பிட்டு வந்துடுவேன். நடந்து போய் வெளியே நின்று சூரியனை பார்த்து என்னோடய குறையை சொல்லிவிட்டு, இன்றைக்கி என்னால் குளிக்க முடியலப்பா, உடல் நல்லா சரியில்லை, இருந்தாலும் உன்னை நமஸ்காரம் பண்ணுறேன்னு சூரிய பகவானை கும்பிட்டுருவேன். சில நேரங்களில் சூரியனே காலையில் வரமாட்டார். நல்ல மழை பெய்யும், சைக்ளோன் ஃபார்ம் ஆகி சில நேரம் மழை பெய்யும் பார்த்தீங்களா, அந்நேரமும் சூரியன் வரமாட்டார். இருப்பினும் கிழக்கு திசையை பார்த்து கும்பிட்டு வந்துடுவேன். அவர் அங்கே இருப்பார். அந்த மேகக்கூட்டம் வந்து அவரை மறைச்சிருக்கும். சரியா? சில நேரம் பார்த்தீங்கன்னா நைட்டு மூலமாக மழை பெய்யும். அந்நேரம் சூரியன் வரமாட்டார், தெரியாது, சூரிய ஒளி தெரியாது. அப்படி இருந்து கிழக்கு முகம் பார்த்து நான் கும்பிட்டுருவேன். ஸோ உத்திராட நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு சூரிய நமஸ்காரம் வந்து அருட்பிரசாதம். குலசாமியை சொல்லிட்டு என்னடா இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. இதுவும் வந்து உங்களுக்கு உட்பட்டது தான். மகர ராசிக்கு எல்லைக்கு உட்பட்டது தான். இதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அதுபோல் விநாயகர் மந்திரத்தை சொல்லணும். உத்திராட நட்சத்திரத்தை பிறந்தவங்க வீர கணபதி படத்தை கும்பிடாமல் இருக்கக்கூடாது. சரியா? வீர கணபதி படம் கண்டிப்பாக இருக்கணும். 3 பேர் நட்சத்திரத்துக்கும் இருக்கணும். அது உத்திராடத்துக்கு வந்து வீர கணபதி படம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஓகே நேயர்களே, இது வந்து பேசிக்காக சொல்லியிருக்கிறேன் நான். இதுபோல் குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கு இப்போ நேரங்காலம் கணிஞ்சு வந்துருச்சு. குலதெய்வம் ராசிக்கு 5ஆம் இடம் தான் முக்கியமான இடம். இப்போ வந்து உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு என்னைக்கு சார் பண்ணலாம் அப்படின்னு பண்ணோம்னா, உங்களுக்கு வந்து ஒரு அருமையான நாள் ஒன்று சொல்கிறேன். மே 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி, சித்திரை 18 வெள்ளிக்கிழமை போகலாம். சரியா? போயிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி வந்து ஒரு நல்லாள் மதுரை வைகை ஆற்றுல கள்ளழகர் சுந்தரராஜ பெருமாள் ஆற்றுல எழுந்தழுகிறார். நல்ல நாள் சித்ரா பௌர்ணமி. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமும் ராசிக்கு 10ஆம் இடமும் சுபத்துவமாக இருக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் புதன் சூர்யாதித்ய யோகம், 10ஆம் இடத்துல சந்திரன் 7 கூடன் 10ஆம் இடத்துல இருக்குது. அருமையான அமைப்பு. ஒளிச்சந்திரனாக இருப்பார். நல்ல அமைப்பு. சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. ராஜயோக நல்ல நட்சத்திரம், ராஜ நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்தில் அந்த அமைப்பு நடக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்து சூரியனை பார்ப்பார். சூரியனையும் புதனையும் பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 8 குடைவனும் ராசிக்கு 6 9 குடைவனும் 7 குடைவன் ஒளிச்சந்திரனாக பார்க்குறது மிகச்சிறப்பு. நல்லாயிருக்கும். தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். சரியா? வர வேண்டிய பணம் வசூலாகும். அரசாங்க வேலை நல்லாயிருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும். அரசியல் சம்மந்தப்பட்ட காரியங்கள் அனுகூலமாக உங்களுக்கு வரும். அடுத்து வருகிற காலகட்டத்தில் அப்பா வழி உறவுமுறைகள் நல்லாயிருக்கும். பங்காளி விஷயத்தில் நல்லாயிருக்கும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வரலாம். பங்காளினாலே என்ன, குலதெய்வம் கோயிலுக்கு கும்பிட்றதான். ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது நல்லது. ஏன்னா சூரியன் வந்து நல்ல வலிமைப்பட்டிருப்பார். உச்சமாகி சந்திரன் பார்வையில் புதன் கூட சேர்ந்து புதாத்தியோகத்தில் வலிமைப்பட்டு இருக்கிறதுனால சூரியன் தான் தகப்பனுக்குரியவன். அது மாதிரி தான் குலதெய்வம் வந்து தகப்பன் வழியை கும்பிட்றது தான். அதனால் நீங்கள் வந்து அன்றைக்கி போய் அப்பா வழியில் உள்ள அந்த குலசாமியை கும்பிட்டிங்கன்னா சக்தி அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ சூரியன் புதன் சந்திரன் ராசிக்கு 8 6 9 7 அருமையான அமைப்பு. 6 7 8 9 இந்த ஆதிபத்தியங்கள்லாம் நல்லாயிருக்கும். கடன்
கட்டுக்குள்ளே இருக்கும். தேக ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். எதிரிகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது. கடன் மன உறவு நல்லாயிருக்கும். கூட்டுத்தொழில் பங்கு சந்தை நல்லாயிருக்கும். எனக்கும் நல்லாயிருக்கும். அக்கம் பக்கம் நல்லபடியாக இருப்பாங்க. இணைந்து எல்லா காரியத்தையும் பண்ணுவீங்க. சரியா? மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணங்கள் அடுத்தடுத்து நடக்கும். திருமண தடைகள் தகர்த்தெறியப்படும். திருமண உறவு நல்லாயிருக்கும். கணவன் மனைவி கிட்ட எதுவும் பிரச்சனை இருந்தது, பேசி போகாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அது நல்ல விதமாக பார்க்கப்படும். அடுத்து 8ஆம் இடம் தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். உடல்நலம் நல்லாயிருக்கும். நாள்பட்ட வியாதியில் இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. உடல் உஷ்ண சம்மந்தப்பட்ட வியாதிகள், பித்த சம்மந்தப்பட்டது, உடல் உஷ்ணமாகிறது, வயிற்று பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது. தலைவலி, தலை சூடு, தலையில் பிரச்சனை, சரியா? சில பேருக்கு அடிக்கடி தலைவலி இருக்கும். அவங்களாம் அந்த சித்ரா பௌர்ணமிக்கு குலசாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உடல்நல பிரச்சனை நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. திடீர் அதிர்ஷ்டம் வரும். அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய பணம், அரியஸ் பணம், இன்சூரன்ஸ் பணம், எல்ஐசி பணம், அரசு சம்மந்தப்பட்ட பணம், ப்ராட்மெண்ட், கிராஜுவேட்டி, வேறு எதுவும் அரசு சம்மந்தப்பட்ட துறையிலேருந்து வர வேண்டிய பணங்கள்லாம் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து 9ஆம் இடம் தகப்பன் ஸ்தானம் தான், புதிர் ஸ்தானம் நல்லாயிருக்கும். சரி, அப்பாவுக்கு நல்லாயிருக்கும். அப்பாவுடைய உறவு முறைகள் நல்லாயிருக்கும். அப்பா செய்கிற தொழில் காரியம் அது சம்மந்தப்பட்ட அமைப்புகள் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. பேர் புகழ் அந்தஸ்து நல்லபடியாக இருக்கும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டவங்க, கணிதம் சம்மந்தப்பட்டவங்க, சயின்ஸ் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். வேத ஜோதிட விற்பனர்கள், ஜோதிடர்கள், சாஸ்திரம், வானசாஸ்திரம் ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். கலைகளும் நல்லாயிருக்கும். இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல், ஓவியம். ஸோ புதன் சம்மந்தப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நல்லாயிருக்கும். புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. புதன் சூரியன் இணைவு, சந்திரன் பார்வை. சாஸ்திரம் படிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? சாஸ்திரம், வானசாஸ்திரம், சிற்பசாஸ்திரம், சாஸ்திரக்கலை நல்லா இருக்கும். ஏன்னா புதன் ஆயக்கலை 64க்கும் உள்ளவர். அவர் சூரியன் கூட சேர்ந்து இருந்து நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால எதுலேயும் ஒரு தேர்ச்சியாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லாயிருக்கும். தாய் அன்பு நல்லாயிருக்கும். ராசிக்கு 4ஆம் இடம் வளர்க்குறதுனால தாய் அன்பு நல்லாயிருக்கும். தாய்வழி உறவுகள் நல்லாயிருக்கும். வீடு, வண்டி, வாகன யோகம் நல்லாயிருக்கும். விவசாயம் மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக புன்செய் பயிர்கள் நல்லாயிருக்கும். ஏன்னா சூரியன் விவசாயம், புதன் புன்செய் பயிர். கேப்பை, சோளம், மக்காச்சோளம், கம்பு இதெல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, புன்செய் பயிர்கள். அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான தண்ணி கிடைக்கும். உரம், மானியம்லாம் நல்லபடியாக கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருக்குது. ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு. மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். மெடிக்கல் ரெப் வேலை பார்க்குறவங்க, அங்கிட்டு சுற்றி ஆர்டர் எடுக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுமாதிரி கேம்புக்கு போகிறவங்க, ரெப்ரசன்டேட்டிவ் வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும். 10ஆம் இடத்துல சுக்கிரன் வீட்டில் சந்திரன் இருக்கிறார். அருமையான அமைப்பு. 7 கூடியவன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவி சேர்ந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கணவன் மனைவி சேர்ந்து தொழில் பண்ணுறவங்க, கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஜவுளி வியாபாரம் நல்லாயிருக்கும். ஜவுளி, நூல், டெக்ஸ்டைல், சரியா? காஞ்சிபுரம் பட்டு இப்படிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஹேண்ட்லூம், கைத்தறி, இது மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். நூல், துணி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்க நல்லாயிருக்கும். முக அலங்காரம், சிகை அலங்காரம், பியூட்டி பார்லர், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ரெஸ்டாரண்ட், சரியா? இப்படி சாப்பாடு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வருகிற மே 1ஆம் தேதி குலசாமி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிற பழங்கள்லாம் அப்படியே நிற்கும் உங்களுக்கு. சரியா? நேரில் வழிபாடு பண்ணுங்கள். குலசாமி கோயிலுக்கு போங்க. நல்ல ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. ஸோ நேரம் வந்தாச்சு. குலசாமி கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வேண்டியதெல்லாம் நடக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு தசாபுத்தி என்ன நடந்தாலும் சரி, செவ்வாய் தசை நடந்தாலும் சரி, ராகு தசை நடந்தாலும் சரி, குரு தசை நடந்தாலும் சரி, சனி மகா தசை நடந்தாலும் சரி, தசாபுத்தி ஒரு பக்கம் இருந்தாலுமே குலசாமியை கும்பிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரிங்க சார், குலசாமி கோயிலுக்கு போய் என்ன செய்யணும்? குலசாமி கோயிலுக்கு குடும்பத்தோடு போங்க. அங்காளி பங்காளி இருந்தால் போங்க. சித்தப்பா மக்கள், பெரியப்பா மக்கள் இருந்தாலும் கூட்டு போங்க. சௌரியம்தான். சரியா? விருப்பமுடையவர்களும் கூட்டு போங்க. போகும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டில் இருந்து நாட்டு சக்கரை, விரலி மஞ்சள் எடுத்துகிட்டு போங்க. விரலி மஞ்சள், முனை முழங்காத விரலி மஞ்சள், நீளமான விரலி மஞ்சள் ஒன்று எடுத்துகிட்டு போங்க. நாட்டு சக்கரை, தூள் சக்கரை வாங்கிக்கோங்க. அது மாதிரி குலசாமிக்கு வேண்டிய பொருட்களை வாங்க. சில பேர் வஸ்திரம் சாத்துவாங்க, சில பேர் அபிஷேகத்துக்கு பொருட்கள்லாம் வாங்கி கொடுப்பாங்க, சில பேர் நன்கொடை போடுவாங்க, சில பேர் வீட்டில் ஏற்கனவே முடிச்சு வச்சுருப்பாங்க, துணியில் முடிஞ்சு வச்சுருப்பாங்க, அதை கொண்டு போய் உண்டியில் போடுவாங்க. சில பேர் நேர்த்திக்கடை வச்சுருப்பாங்க, மொட்டை அடிக்கிறது, வைக்கிறது, இப்படி எதாக இருந்தாலும் சரி அந்த காரியத்தை நீங்கள் செவ்வனே சிறப்பாக செய்யலாம். ஏன்னா அன்றைக்கி சிவசக்தி யோகம் இருக்குது, சூரிய நாராயண யோகமும் இருக்குது. அருமையான அமைப்புங்க. சூரியனும் சந்திரனும் பார்த்துட்டாலும் சிவசக்தி யோகம், சூரியனும் புதனும் சேர்ந்துட்டால் சூரிய நாராயண யோகம். ஸோ இப்படி நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால அன்றைக்கி நீங்கள் எந்த காரியம் பண்ணலாம், தெய்வ வழிபாடு எது வேணாலும் பண்ணலாம். ஸோ உங்கள் நேர்த்திக்கடனெல்லாம் முடிங்க. கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுங்க, பொங்கல் வைங்க, படையல் வைங்க. உங்கள் குலசாமிக்கு என்ன செய்யணுமோ முறைப்படி, உங்கள் குடும்ப முறைப்படி, சாஸ்திரப்படி அதை செய்யுங்க. சில பேர் இந்த நான்வெஜ்ஜெல்லாம் புழங்குவாங்க. சரியா? சில சாமிக்கு கறி அடிச்செல்லாம் குழம்பு வைப்பாங்க. அதெல்லாம் அவங்க பாரம்பரியத்தில் உள்ளது, அதெல்லாம் செய்யலாம். நான் வேண்டாம் சொல்ல மாட்டேன். சரியா? அது உங்களுடைய சாய்ஸ் தான். வழக்கமாக என்ன செய்கிறாங்களோ அதை கண்டிப்பாக செய்யுங்க. பழக்கத்தை மாற்றாதீங்க. சக்கரை பொங்கல் வைங்க, நெய்வேத்தியம் பண்ணுங்க, பூசாரிக்கிட்ட நமஸ்காரம் பண்ணுங்கள், விபூதி வாங்குங்க. நீங்கள் கொண்டு போன விரலி மஞ்சள் இருக்குல்ல, அதை சாமி பாதத்தில் வச்சு கும்பிடுங்க.
மூலவர், உங்கள் குலசாமி மூலவர் இருப்பார். சில சாமி தனியாக இருக்கும், சில சாமி ஜோடியாக இருக்கும். சரியா? அங்கே வந்து இறைவனும் இறைவியும் சேர்ந்து இருப்பாங்க. ஆண் சாமியும் பெண் சாமியும் சேர்ந்து இருக்கும். சம்பதி சகோதராக இருப்பாங்க. அவங்ககிட்ட தம்பதி சகோதராக இருக்கிறவங்க பாதத்தில் எடுத்து வாங்கிக்கோங்க. பூசாரி சொன்னீங்கன்னா எடுத்து கொடுப்பாரு. சாமி இந்த விரலி மஞ்சளை சாமி பாதத்தில் எடுத்து வைங்க அப்படின்னா அவர் எடுத்து மந்திரிச்சு கொடுப்பார், சாமி மட்டும் கொடுப்பாரு. அதை வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை சார், எங்கள் குலசாமி கோயில் ஒரே கூட்டமாக இருக்குது, எங்களால் கிட்டே போக முடியல, அந்த இது செய்ய முடியல, ரொம்ப நெருக்கடி கூட்டம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஏன்னா சில கோயிலில் ரொம்ப கூட்டம் இருக்கும். ஏன்னா அன்றைக்கி வேறு முக்கியமான நாள் சித்திரா பௌர்ணமி, ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, மூலஸ்தானத்தில் வைக்க முடியலன்னா கொடிமரத்துக்கிட்ட வச்சு கும்பிடுங்க. சரியா? கொடிமரம் ஃப்ரீயாக இருக்கும். சில கோயிலில் கொடிமரம் கூட இருக்காது, பலிபீடம் தான் இருக்கும். சில கோயிலில் அதுவும் இருக்காது. சில பேர் கோயில் பார்த்தோம்னா குலசாமி கோயில் வெட்ட வழியில் இருக்கும், வெட்ட வழியில் இருக்கும், பீடம் மட்டும்தான் இருக்கும். அங்கே கீழே வச்சு கும்பிடுங்க. எப்படியோ அந்த குலசாமி சன்னதியில் அவருடைய அந்த ஏரியாவில் ஒரு இடத்துல வச்சு கும்பிட்டுருங்க. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக நீங்கள் கொண்டு போன தூள் சக்கரை இருக்குது பார்த்தீங்களா, நாட்டு சக்கரை, அதை எடுத்து குலசாமி கோயிலில் சுற்றி போடுங்க. அந்த செவர் இருக்கும், எப்படியும் கோயில்னால் கண்டிப்பாக செவர் இருக்கும். அந்த செவரை சுற்றி போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இது ஒரு புண்ணிய காரியம். அங்கே உள்ள எறும்புகளுக்கு நீங்கள் தீனி போடுறீங்க. அதுபோக குலசாமி கோயிலில் ஒரு தலை விருச்சிகம் இருக்கும். தலை விருச்சிகம்னா என்ன? கோயிலுக்குன்னு ஒரு மரம் இருக்கும். சில கோயிலில் மரம்லாம் இருக்காது. கோயிலுக்கு வெளியே வட்ட வழியில் வேப்ப மரம், மற்ற மரம் இருக்கும். அதில் உங்களுக்கு பிடித்த மரத்தில் 2 இலையை எடுத்துகிட்டு வந்துடுங்க. சரியா? சாமி நாமத்தை சொல்லிட்டு 2 இலையை பறிச்சுட்டு வந்துடுங்க. ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் 3 காரியம் தான், முக்கியமான காரியம். விரலி மஞ்சளை பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு வரணும். அடுத்து வந்து தூள் சக்கரை, கொண்டு போன தூள் சக்கரையை கோயிலை சுற்றி போடணும், காம்பவுண்ட் வாழை சுற்றி போடணும். அடுத்து வந்து அங்கே இருக்கிற தலைவிருச்சம்னா என்ன? தலை மரம், அங்கே இருந்து 4-5 இலைகள் எடுத்துகிட்டு வரணும். கோயில் பிரசாதத்தை வாங்கிட்டு வந்துடுங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. வீட்டில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. கண்ணாடி பவுல், சந்தனோடைய ஆதிக்கம். அதில் வந்து என்ன பண்ணணும்னா, பச்சரிசி மஞ்சள் 2ஐயும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் போட்டுடணும். அதை அச்சதே அப்படிமோ. சரியா? பச்சரிசியில் சந்திரன் இருக்கிறாரு, மஞ்சளில் குரு பகவான் இருக்கிறாரு. குருவுடைய அருள் கிடைக்கும் திருவருளாக. மஞ்சளும் சந்தனம் சேரும்போது குருச்சந்திர யோகம், அருமையான அமைப்பு. அந்த மஞ்சளும் அரிசியும் மிக்ஸ் பண்ணி அந்த கண்ணாடி பவுலில் ஒரு பாதி அளவு போடுங்க. போட்டுட்டு அந்த விரலி மஞ்சள் இருக்குல்ல, அதை அப்படியே அதில் நட்டு வச்சுருங்க. அவ்வளோதான். விரலி மஞ்சளை அதில் நட்டு வச்சுருங்க. நட்டு வச்சுட்டு பூஜை ரூம்லேயே வச்சுருங்க. அதை குலசாமியாக நினச்சி கும்பிடுங்க. உங்கள் குலசாமி படம் இருந்தாலும் சரி, உருவ வழிபாடு இருந்தாலும் சரி, இதையும் குலசாமியாக நினச்சி கும்பிட்டிங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். சரியா? மகாலட்சுமியோட யோகம் அப்படி பரிபூர்ணமாக கிடைக்கும். அன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமி, சந்திரனுடைய ஆதிக்கம் அப்படியே இருக்கும். குடும்பத்தில் அப்படியே ஐஸ்வர்யம் கொட்டும், நல்ல விதமாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். சரியா? இதுக்கு முன்னாடி சில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போயிடும். சரியா? ஒரு மாற்றம் தெரியும், ஒரு நல்ல மாற்றம் தெரியும், மன சந்தோஷமாக இருக்கும். அதை அப்படியே நீங்கள் வழிபாடு பண்ணலாம். தினமும் அதுக்கு கற்பூரம் காட்டலாம், பக்தி காட்டலாம். உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் கும்பிட்றீங்களோ அந்த முறைப்படி அதை வச்சு கும்பிடுங்க. பட் அந்த விரலி மஞ்சளை வந்து அந்த கண்ணாடி பவுலில் உள்ள அரிசியில் வச்சிடணும். அரிசி வந்து மஞ்சளை போட்டு மிக்ஸ் பண்ணி தான் வைக்கணும். சரியா? அது எல்லாத்துக்கும் தெரியும். சரியா? நம்ம வீட்டில் விசேஷம் எதனாச்சும் ஹோமம் வளர்க்குறா இருந்தாலுமே அந்த ஐயர் அதெல்லாம் செய்வார். அந்த புரோகிதர் வந்தார்னா கண்டிப்பாக தாம்பூலத்தில் பச்சரிசியை போட்டு மஞ்சளை போட்டு மிக்ஸ் பண்ணி தான் எல்லாத்துக்கும் கொடுப்பாரு. பூஜையெல்லாம் முடிஞ்ச பின்னாடி எல்லார் தலையிலும் போடுவார், ரச்சத்தை போடுவார். அப்போ தான் பூஜை நல்லபடியாக முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஸோ அது மாதிரி அமைப்பில் நம்ம அந்த விரலி மஞ்சளை நட்டு வயசில் குத்தி வச்சுட்டு அப்படியே நம்ம அதை பூஜை பண்ணலாம். அதுபோக கோயிலேருந்து வாங்கிட்டு வர பிரசாதம், குங்குமமாக இருந்தாலும் சரி, விபூதியாக இருந்தாலும் சரி, அதையும் ஒரு பொட்டணத்தில் வச்சு நீங்கள் ஒரு ராயர் பெட்டியில் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கும் நீங்கள் நமஸ்காரம் பண்ணலாம். அந்த இலை இருக்குது பார்த்தீங்களா, இலையை நீங்கள் சேமித்து வச்சுக்கலாம். இலையை ஒரு முக்கியமான இடத்துல வச்சு அதுக்கும் நீங்கள் நமஸ்காரம் பண்ணலாம். ஏன்னா குலதெய்வம் கோயிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம், எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஸோ இப்படி சின்ன சின்ன காரியங்களை பண்ணுங்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ குடும்பத்துடன் குதூகலமாக குலதெய்வத்தை போய் கும்பிடுங்க. அதுக்கு ஒரு நல்ல நேரம் வந்திருக்குது. ராசிக்கு பஞ்சமஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் போய் உட்கார்றாரு, ராஜ யோகாதிபதி. 5-10 கூடிய உட்காந்து இன்றைக்கி சித்ரா பௌர்ணமியாக இருக்குது. சித்ரா பௌர்ணமியும் துலாம் ராசியில் தான் நடக்குது. ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் நடக்குது, அவருடைய வீட்டில் தான் நடக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 10-11ஆம் இடம் வலுப்படுறதுனால தொழில் நல்லா இருக்கும், தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலில் எனக்கு பிரச்சனையாக இருக்குது சார், தொழில் சரியாக போக மாட்டேக்கு, வியாபாரம் இந்த மாதிரி இல்லை, டல் அடிக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காரியத்தை பண்ணுங்கள். சரியா? சார் நான் நினைக்கிறேன் சார், என்னால் போக முடியல, சித்ரா பௌர்ணமிக்கு என்னால் போக முடியல சார், அன்றைக்கி வெள்ளிக்கிழமை லீவு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, வீட்டிலே கும்பிடுங்க. வீட்லேயே குலசாமி படத்தை வச்சு கும்பிட்டு ஒரு ரூபா காயின்ஸை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் தடவி ஒரு மஞ்சள் துணியில் கட்டி முடிச்சு வச்சுருங்க. முடிச்சு பண்ணி அதை வந்து குத்துவிளக்கு பாதத்தில் வச்சு அதை குலசாமியாக நினச்சி கும்பிட்டுருங்க. நீங்கள் எப்போ கோயிலுக்கு போகிறீங்களோ அப்போ அதை போய் உண்டியில் போட்டுருங்க. சரியா? போக முடியாதவர்கள் வீட்லேயே அதை செய்யுங்க. சரியா? போக முடியாதவர்கள் வீட்லேயே அதை செய்யுங்க. வாய்ப்பு இருக்கிறவர்கள் கோயிலுக்கு போய் அதை செய்யுங்க. சரியா நேர்களே? நான் 2 சாய்ஸ் சொல்லியிருக்கிறேன். இதில் எது உங்களுக்கு சாத்தியப்படுதோ அதை செய்யுங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரி நேர்களே, உங்கள் வசதிப்படி இந்த காரியத்தை பண்ணுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்போ ராசிக்கு வந்து கிரக நிலையும் நல்லா தான் இருக்குது. 3ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறாங்க. சனி பகவான் ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு மேலே இயல்பு நிலை திரும்பிடுவார், நல்ல விதமாக இருக்கும். பட் செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கிறாங்க. 2 கிரகங்களும் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. சரியா?
கற்பனசாமி வழிபாடையும் பண்ணலாம். அதுக்கு வேணால் தனியாக ஒரு அடுத்த வீடியோவில் ஒரு தகவலை சொல்கிறேன். இருப்பினும் அந்த குலதெய்வ வழிபாடு இப்போதைக்கு பண்ணுங்கள். ராசிக்கு 4ஆம் இடம் நல்லா தான் இருக்குது. சரியா, புதன் போயிட்டார். புதன் வந்து அங்கே தான் இருக்கிறாரு. புதன் வந்து இப்போதைக்கு ராசிக்கு மே 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. சரியா, இருக்கிறதுனால 4ஆம் இடம் ஓரளவு கொஞ்சம் நியூட்ரலாக தான் போகும். 5ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. 11ஆம் இடம் வளர்க்குது. லாபம் நல்லாயிருக்கும். மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு தகவல் கிடைக்கும். சிறப்பாக இருப்பீங்க. வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் வந்து மாளவிய யோகத்தில் ராசிக்கு 5ஆம் இடத்துல கிருத்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் நல்ல அமைப்பு தான். கிருத்திகை மட்டும் சூரியனுடைய நட்சத்திரம். அந்நேரம் என்ன கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் செலவு இருக்கும். காரிய ரீதியாக தொழில் ரீதியாக அங்கிட்டு போயிட்டு வருவீங்க. ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்து சூப்பர். 7 கூடிய நட்சத்திரத்தில் 5 10 கூடிய போகிறது அருமையாக இருக்கும். கணவன் மணி உறவு, கூட்டு தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட்டு, தொழில் எல்லாமே நல்லாயிருக்கும். சரியா, கணவன் மணி ரொம்ப இணக்கமாக இருப்பீங்க. நல்லா இருப்பீங்க. சரியா, நல்ல வித்தியாசம் நல்லா தெரியும். அதுக்கடுத்து செவ்வாய் நட்சத்திரத்தில் போவார். மிருகசிரிசம் சூப்பர். மிருகமங்கல யோகம். ஸோ சுக்கிரன் இப்போதைக்கு நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு. அடுத்து 6ஆம் இடத்துக்கு போனாலும் பரவாயில்ல. 6ல் போய் குருவோட சேருவார். ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பார். அயன சேன போகம், தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலுமே அதை விரும்பி செய்வீங்க. எந்த ஒரு காரியத்தையும் வேண்டி விரும்பி செய்வீங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ ராசிக்கு இப்போ கிரக நிலைகள் நல்லா இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். சரியா நேர்களே, ராசிக்கு வந்து ராசிக்கு 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம் இந்த இடங்கள்லாம் வலுப்பெற்று இருக்குது. தைரிய வீரிய ஸ்தானமும், சுகஸ்தானமும், பஞ்சமஸ்தானமும், ரணருண ரோகஸ்தானமும் இப்போதைக்கு இருக்குது. குரு வந்து நட்சத்திர சாரம் மாறுறாரு. சரியா, பூரட்டாதி புனர்பூச நட்சத்திரத்தில் அவர் அடுத்து வர்றாரு. சரியா, புனர்பூச நட்சத்திரத்தில் கீழே இறங்குறாரு. சரியா நேர்களே, குரு நட்சத்திர பயிற்சியும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை நோக்கி வர்றாரு. இருப்பினும் குரு வந்து 12ஆம் இடத்தையும் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இதில் வந்து 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால அலைச்சல் இருக்கும், விரயம் இருக்கும், செலவு இருக்கும். மற்றபடி 2ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்குறது வந்து தொழிலில் நல்ல ஒரு லாபம் வரும். 2ஆம் இடத்துல ராகு குரு பார்வைக்கு வராரு. தனித்த ராகுவாக இருக்கிறாரு. சரியா நேர்களே, 2ஆம் இடத்துல ராகு இருக்குது வந்து நல்ல அமைப்பு கிடையாது. ஏன்னா வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்குது வந்து கொஞ்சம் நெருக்கடி இருக்க தான் செய்யும், பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ராகு வந்து இப்போ வந்து குருவுக்கும் சுக்கிரனுக்கும் கேந்திர கோணத்தில் இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். சரியா, அது ஒரு வகைக்கு நல்லது. ஏன்னா ராகுக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. ராகுக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. ஸோ ராகு தனக்கு கேந்திரமாக இருக்கிற கிரகத்தினுடைய பார்ட்டை எடுத்து செய்வார். ஸோ சுக்கிரனுடைய பார்ட்டை எடுத்து அப்படியே 2ஆம் இடத்துல செய்வார். குடும்பத்தில் பெண்களுடைய ஆதிக்கம் இருக்கும். பெண்கள் நல்லபடியாக இருப்பாங்க. நீங்கள் பெண்கள்கிட்ட இணக்கமாக இருப்பீங்க. குடும்பத்தில் பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஓரளவு தீர்ந்து போயிடும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால மந்திரஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால மகர ராசி பெண்கள் நல்லா இருப்பீங்க. நல்லா மந்திரம் சொல்லி சாமி கும்பிடுவீங்க. கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. பெண்களுடைய அந்த காரிய அமைப்பெல்லாம் நல்லாயிருக்கும். பொதுவாக 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்லதான். சரியா, சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த வெக்கேஷன் லெவலில் எங்கேனாச்சும் உல்லாசமாக போயிட்டு வருவீங்க. பிள்ளைகளை கூட்டிகிட்டு இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பின்னாடி ஒரு எங்கேனாச்சும் டூர் போயிட்டு வரதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். நண்பர்களால் நல்ல ஒரு அதிக லாபம் இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள்லாம் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. தாய்வழி சிறப்பு இருக்கும். அம்மா வழியில் சில நல்ல காரியங்கள் நடக்கும். தாய்மாமன் உறவு நல்லபடியாக இருக்கும். அதில் சில அனுகூலம் இருக்கும். கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். கலை, கேளிக்கை, வேடிக்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபாடு இருக்கிறவங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இசை ஞானம் தெரியும். ஆள் நல்லா இருப்பீங்க. சரியா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மந்திர தந்திர சித்தியில் நல்லபடியாக இருக்கும். தாய் வழியில் அதிர்ஷ்டம் இருக்கும். லாபம் இருக்கும். 2ஆம் இடத்துக்கும் சுப தொடர்பு இருக்குது. 5ஆம் இடத்துலையும் சுக்கிரன் இருக்கிறாரு. சரியா, 9 குடையவனும் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஓரளவு பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறனால போட்டி, பந்தயம் இதிலெல்லாம் ஓரளவு லாபம் இருக்கும். இந்த லாட்டரி சீட்டை பற்றிலாம் சொல்ல மாட்டேன். அதுக்கெல்லாம் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். மற்றபடி ஜென்ரலாக ஒரு யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா 4, 5, 2 சுகஸ்தானம் 9 குடையவன் வந்து 4ஆம் இடத்துல இருந்து சந்திரன் பார்வைக்கு வரதுனால அந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து போட்டி பந்தயத்தில் பரிசு கிடைக்கிறது நல்ல வாய்ப்பு இருக்குது. பணபலம் நல்லா இருக்கும். பெண்களுக்கு வேண்டியவராக இருப்பீங்க. வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க. திடீர் யோகம் இருக்கும். வர வேண்டிய பணம், வாரா கடன் எல்லாமே வசூலாகும். படித்தவர்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நுட்ப அறிவாக இருக்கும். மந்திரம் கால் மதி முக்கால் சொன்ன மாதிரி எதுலேயுமே ஷார்ப்பாக இருப்பீங்க. சரியா, நல்லா இருக்குங்க. மகர ராசிக்கு வந்து நல்லா இருக்குது. 3ஆம் இடத்துலையும் சனி செவ்வாய் இருக்கிறது ஒரு வகைக்கு நல்லதான். சரியா, தைரிய வீரிய ஸ்தானத்தில் என்ன சில நேரம் அசந்து போயிடுவீங்க, அவ்வளோதான். ஏன்னா செவ்வாய் மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா சனி பணம் மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல. சனி செவ்வாய் எனவே வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஓடவா உட்காரவா படுக்கவா எந்திக்கவா அப்படின்னு இருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து வேகமான கிரகம், சனிப்பவன் சுலவான கிரகம். அதனால் ஒரு முரண்பாடு இருக்கும். சரியா, நீங்கள் செய்கிற செயலில் சில முரண்பாடு இருக்கும். உடம்பிறந்த தம்பி தங்கச்சி விஷயத்தில் சில முரண்பாடுகள் இருக்கும். அதை கொஞ்சம் தட்டி கொடுத்து போங்க. காலபைரவர் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. சரியா, காலபைரவர் வழிபாடு இல்லைன்னா கற்பனசாமி வழிபாடு அதிகப்படுத்திட்டிங்கன்னா இந்த செவ்வாய் சனி சேர்ந்து
3ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை தீரும். ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு ஜனன ஜாதகத்தில் சனி செவ்வாய் கெட்டு போய் சஷ்டாசமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்காது. நல்லா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இருப்பினும் 3ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்ந்து இருக்கிறது வந்து கொஞ்சம் தொழிலில் வந்து ஒரு அலைக்கழிப்பை கொடுக்கத்தான் செய்யும். இருப்பினும் ராசிக்கு 10 கூடியவன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் இருக்கும். கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு போனாலுமே அதிர்ஷ்டம் இருக்கும். சரியா? எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் இருக்கும். ஓகே நேயர்களே, இது வந்து ராசியை வச்சு தான் சொல்கிறேன். அதுபோக உங்களோட ஜாதக அமைப்பெல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் வச்சு சொன்னால் தான் தெளிவாக சொல்ல முடியும். எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் சொல்கிறது 100க்கு 100 பழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி என்னால் சொல்ல முடியாதுங்க. சரியா? நான் வந்து ஒரு பொது வழியில் கிரக அமைப்பு வச்சு சொல்கிறேன். 4 நட்சத்திரம் புள்ளி வாரமாக சொல்கிறேன். ஆனால் தனி ஒரு மனிதனுக்கு மாறுபடும் ஜாதகம். மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார். அவர் வந்து எந்த லக்கணத்தில் பிறந்திருப்பார்? அவர் வந்து ரிஷப லக்கணத்தில் பிறந்திருப்பார். அவருக்கு இப்போ குரு திசை நடக்கும். குரு திசையில் என்ன புத்தி நடக்கும்? குரு திசையில் சூரிய புத்தி நடக்கும், இல்லைன்னா சந்திர புத்தி நடக்கும். நல்லா இருக்காது. சரியா? இது வந்து தனிப்பட்ட ஜாதக அமைப்பு. ஏன்னா ரிஷப லக்கணத்துக்கு குரு நல்லது செய்ய மாட்டார், 8ஆம் அதுபோக மாரகாதிபதி சாரத்தில் இருப்பார். சந்திரன் வந்து சந்திர ராசியில் தான் இருப்பார். சந்திரனும் குருவும் சஷ்டாசமாக இருந்துட்டாங்கன்னா குரு திசை சந்திர பற்றி நல்லா இருக்காது. அவர் வந்து மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் ரிஷப லக்கணத்தில் பிறந்திருப்பார். குரு திசை சந்திர பற்றி நல்லா இருக்காது. சரியா? பிரச்சனையாக இருக்கும். ஆள் சோர்ந்து போயிடுவார், காரியானையில் இருக்கார், தொட்டதெல்லாம் தோல்வியாக இருக்கும், அலைச்சல் திருச்சலோடு இருக்கும். இது வந்து தனி மனிதனோட ஜாதக அமைப்பு. இதையும் நீங்கள் கோச்சாரத்தை மேட்ச் பண்ணக்கூடாது. சரியா? 2 விதமான பலன்கள் இருக்குது, விதி மதி கதி. சரியா நேர்களே? நாங்கள் வந்து மதியை பற்றி தான் பேசுகிறோம். மதிங்கிறது சந்திரன் நிலைப்பாடை வச்சு தான் நான் சொல்கிறேன் நான். சரியா? சந்திரன் நிலைப்பாடு, சந்திரனுக்கு உள்ள மற்ற கிரகங்களுடைய கோஆர்டினேஷன், அந்த கூட்டுறவு அந்த கூட்டணியை வச்சு தான் சொல்கிறேன். வெளியே தனிப்பட்ட ஜாதகத்தில் சில அமைப்புகள் உள்ளவர்களுக்கு சில பலன்கள் கிடைக்காது. அப்படி இருந்தும் அந்த தசா புத்திநாதர்கள் கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் இருக்கும்போது நல்ல பலன்களை கொடுப்பாங்க. இப்போ நான் சொன்னேன், மகர ராசி திருவோண நட்சத்திரம் ரிஷப லக்கணம். அவருக்கு குரு திசையில் சந்திர புத்தி நடக்கு, நல்லா இருக்காது. ஆனால் அந்த குருவும் சந்திரனும் தங்களுக்குள்ளே நல்லா சந்திச்சுக்கிட்டாங்கன்னா அந்த நாட்கள் மட்டும் நல்லாயிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், சித்ரா பௌர்ணமிக்கே சொல்கிறேன், வருகிற மே 1ஆம் தேதியே அந்த சம்மந்தப்பட்டவருக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா குரு வந்து சந்திரனை பார்ப்பார், 5ஆம் பார்வையில் பார்ப்பார். ஸோ அப்போ அந்த குரு திசை சந்திர புத்தியில் ஒரு 2 நாள் 3 நாளைக்கு நல்லாயிருக்கும். இவ்வளோதாங்க. அந்த 2 நாள் 3 நாளைக்கு அவர் நினைக்கிற காரியங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும். ஆனால் மற்ற நாள் நல்லா இருக்காது. அதுக்குங்கிட்ட ஒரு 4 நாள் கழிச்சு நல்லாயிருக்கும். ஏன்னா குரு வந்து சந்திரன் மறுபடியும் பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் வந்துடுவார், குரு பார்வைக்கு வருவார். ஸோ எப்போயுமே நல்லா எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசாநாதனும் புத்திநாதனும் கோச்சாரத்தில் நல்ல நிலைமைக்கு வரும்போது அந்த குறிப்பிட்ட நாட்களில் நல்ல பலன்கள் நடக்கும். சந்திரனை வச்சு தான் இங்கே பலன்கள்லாம் சொல்லப்படுகிறது. தினப்பலன்கள் எல்லாமே சந்திரனை வச்சு தான் சொல்கிறாங்க. சந்திரன் 2.25 நாளுக்கு ஒரு தடவை ராசி மாறுவார். ஸோ அதனால் சில நாட்கள் வந்து நமக்கு நல்ல நாட்களாகவும், சில நாட்கள் நமக்கு வந்து முடியாத நாட்களாகவும் இருக்குது. சில நாட்கள் பாருங்கள் நம்ம நல்லா இருப்போம், ஹாப்பியாக இருப்போம். சில நாட்கள் ஆள் சோர்ந்து அசந்து போயிடுவோம், எதுவுமே நடக்காது, எரிச்சலாக இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் சந்திரன் தான். சரியா? ஓகே நேர்களை, இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். நான் போதி ஜோடத்தில் நிறைய சொல்லியிருக்கிறேன். மகர ராசிக்கு நிறைய வீடியோ போட்டுக்கிறேன், நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டேன், ஒரு சில எண்களை வச்சு உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லியிருக்கிறேன். செவ்வாய், சுக்கிரன், சந்திரன், இந்த 3 பேர் வச்சு சொன்னேன் நான். சரியா? 962 இந்த நம்பரை வந்து நீங்கள் காலையில் 5 to 5:30 சொன்னீங்கன்னா சில காரியங்கள் நடக்கும்னு. அதை கூட நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் போட்டாங்க. சரியா? அது வந்து ஒரு வைப்ரேஷன் தான். சரியா? அது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான். ஒருத்தர் உடனே கமெண்ட் பாக்ஸில் கேட்டார், அந்த நம்பருக்கு நான் வண்டி எடுக்கலாமா, அந்த நம்பரில் என்னோடய ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா? அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. நீங்கள் கார் வாங்குறீங்க, பைக் வாங்குறீங்க, அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னால் உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் வாங்கணும். ஏன்னா ஒரு கார் பைக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஜாதகத்தில் எந்த கிரகம் வளர்த்துருக்கு, 4ஆம் இடமோட எந்த கிரகம் தொடர்பு கொண்டு இருக்குது, 4ஆம் இடம் என்ன. இப்போ நீங்கள் உதாரணத்து மகர ராசி மேச லக்கணம், 4 கூடியவன் யார்? மேச லக்கணத்துக்கு 4 கூடியவன் சந்திரன் உங்கள் ராசியில் நல்ல நேர்மையில் இருக்கணும். அதுபோக சுக்கிரன் வண்டி வாகனத்துக்குரிய கிரகம், சுக்கிரன் நல்ல நேர்மையில் இருக்கணும். சந்திரனுக்கு சுக்கிரன் மறையாமல் இருக்கணும். இந்த காம்பினேஷனை முதல் பார்க்கணும். அடுத்து தசாபுத்தி என்ன நடக்குன்னு பார்க்கணும். தசாபுத்தி வந்து உங்களுக்கு இப்போ குரு திசை நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். குரு வந்து எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, அந்த லக்கணத்துக்கு எப்படிப்பட்டவரும் பார்க்கணும். சரியா? அதெல்லாம் பார்த்து தான் அந்த வண்டி நம்பரை எடுக்க முடியும். சரியா? வண்டி நம்பருங்கிறது ஈஸியாக டக்குன்னு எடுத்துட முடியாது. ஏன்னா ஒரு வண்டியை வாங்கிட்டோம்னா குறைஞ்சது 15 வருஷம் 20 வருஷம் வச்சுருப்போம், லைஃப் லாங்காக வச்சுருப்போம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டி தான் வாங்கணும். லட்சக்கணக்கில் வண்டி வாங்குகிறோம், ஒரு 1000 கணக்கில் ஒருத்தர் ஜோசியர்கிட்ட ஜாதகம் கொடுத்து பார்க்கலாம்ல. அதை யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஈஸியாக கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. தயவுசெய்து நான் யாரையும் வந்து இதாக சொல்லலை. சில முக்கியமான காரியத்துக்கு வந்து நீங்கள் ஜோசியரை பார்க்கணும். நல்லா ஜோசியர்கிட்ட போய் ஜாதகத்தை காட்டி, சார் நான் ஒரு கார் வாங்க போகிறேன், சரியா, பல லட்சம் கொடுத்து கார் வாங்க போகிறேன், எனக்கு ஒரு நல்ல நம்பரை கொடுங்க, ஃபேன்சி நம்பரும் சொல்லாதீங்க, எனக்கு ஒரு நல்ல நம்பரை கொடுங்க, என்னுடைய நடப்பு ஜாதக தசாபுத்தி அமைப்புக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு நல்ல நம்பரை கொடுங்கன்னா அவர் சொல்லுவார். அந்த கூட்டுத்தொகையை சொல்லுவார். அந்த கூட்டுத்தொகைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 4 இலக்க நம்பரை பிரித்து வச்சுக்கணும். சரியா? அதில் நிறைய வேலைகள் இருக்குது. ஓகே நேர்களே,
எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் அன்றைக்கி வந்து இந்த 9622 சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து உங்கள் ராசிக்கு ஒரு நல்ல நம்பர். அந்த நம்பரை நீங்கள் நினச்சிங்கன்னா சில காரியங்கள் நல்லபடியாக நடக்கும், வெளிவட்டார காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். அதை சொன்னேன். உடனே ஒருத்தர் கேட்டார், இதை நான் வண்டிக்கு வச்சுக்கலாமா, பைக்குக்கு வச்சுக்கலாமா? அது வரல. சரியா? நான் சொன்ன நோக்கம் அது வரல. நான் சொன்னது வேறு எதுக்கு. ரைட்டு. சில பேர் இப்படி தான் எதுக்கு தேவையில்லாமல் மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. உடனே இதை வச்சுக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க. சரியா? இங்கே ஒவ்வொன்றுக்குமே ஒரு வாய்ப்பாடு இருக்குது. சரியா நேர்களே? அதனால் ஒன்றை வச்சு தான் எல்லாத்தையும் நம்ம அலோவ் பண்ண முடியாது. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வள நலங்களை பெற்று தேகாரிக்கத்துடன் தீர்க்காயலுடன் நீடியோடு வாழ்க்கை நிறைந்த வளம் பெறுக. குலதெய்வத்தோட அருள் நிறையட்டும், வெற்றி மேல் வெற்றி அடையட்டும். குலதெய்வத்தை கும்பிடுங்க, கொண்டாடுங்க, குதூகலமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. வாழ்த்துக்கள் நேயர்களே.